வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு மிக மிக சத்தான பீன்ஸ் பொரியல் எளிமையாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கியிருக்க, வெங்காயம், உலர்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்பதற்கு கடுகு, தூரம்பருப்பு ஒரு 3/4 பாகம் தான் வேகணும், தேங்காய் பூ கொஞ்சம். ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, ரொம்ப சத்தான ஒரு காய்கறி. கடாய் வச்சு எண்ணெய் சும்மா ஒரு 1/4 தேக்கரண்டி எண்ணெய் இருந்தால் போகிறோம். இந்த பொரியலுக்கெல்லாம் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. ஆங்கில காய்கறி அப்படின்னு சொல்லுவோம். கேரட், பீன்ஸ் எல்லாம். கடுகு பொரிஞ்ச பிறகு, கடுகு கொஞ்சம் போட்டேன், அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் இருந்தாவே போகிறோம். உலர்ந்த மிளகாய், ஏன்னா பச்சை மிளகாயும் போடலாம், அது பச்சை மிளகாயா பீன்ஸான்னு தெரியாமல் நம்ம கடிச்சிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதனால் உலர்ந்த மிளகாய் நான் ஒரே ஒரு மிளகாய் தான் நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். பீன்ஸ் அதில் சேர்த்துப்போம். பீன்ஸ்க்கு நிறைய நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமாக பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய அளவு கூட நறுக்கிறதா இருந்தால் நறுக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். பீன்ஸ் வேகாத மாதிரி இருந்து சட்டுன்னு வெந்துடும். அதனால் தண்ணி சிறிதளவு போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றா சேர்த்து தட்டு போட்டு மூடி நம்ம இளந்தீயில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இளம் தீயில வச்சுக்கலாம். பீன்ஸ் நிறைய நார் சத்து மிகுந்த காய். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த காய்கறியை நம்ம அடிக்கடி கொடுத்தா ரொம்ப நல்லது. சிறுநீரகத்தில் நிறைய பேருக்கு இந்த கல் ரொம்ப உருவாகி ரொம்ப வலியையும் ரொம்ப தொல்லையும் கொடுக்கும். இந்த பீன்ஸ் பொரியல் நம்ம அடிக்கடி நம்ம குழம்பாக சாப்பிட்லாம், பொரியலாக சாப்பிட்லாம், எத்தனையோ வகையாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். உணவில் இது சேர்த்தோம்னா கண்டிப்பாக அந்த கற்களை இது கரைக்கும். அந்த அளவு நார் சத்து மிகுந்த காய் பீன்ஸ். அடிக்கடி இதை நம்ம உணவில் சேர்க்கணும். குழந்தைகளுக்கும் இது நிறைய நம்ம கொடுக்கணும். வீட்டில் ஒரு குருமா வைக்கிறோம், இல்லை நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம்னா அதற்கு இணை ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு 3/4 பாகம் வெந்த பிறகு எடுத்துருங்க. குழைய வேகக்கூடாது, 3/4 பாகம் வேகணும். தேங்காய் கண்டிப்பாக வேணும். பொரியல்னால் தேங்காய் இருந்தால் தான் பொரியல் சுவையாக இருக்கும். தேங்காய் பூ நல்ல ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். பருப்பும் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.